Hi friends, welcome to masala with Aslan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு புட்டிங் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப பேசிக்கான ingredients நம்ம வீட்ல இருக்கிற சாதா ingredients இருந்தா போதும் இந்த சூப்பர் டேஸ்டியான புட்டிங் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துறலாம். அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. சோ வாங்க இந்த டேஸ்டி அண்ட் ஈஸியான புட்டிங் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். First இந்த புட்டிங் பண்றதுக்காக நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுல ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் நான் ஊத்திக்கிறேன். அடுத்ததா ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு 1/2 கப் அளவு மைதா. இதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் நான் எடுத்துர்க்கேன். இது எல்லாத்தையும் இதுல நம்ம ஆட் பண்ணிட்டு இதுல 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சின்னதாக ஒரு கட்டை கூட இல்லாமல் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அது ரொம்ப மெயினு. அடுத்ததாக இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இது லைட்டாக வந்து நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமுக்கு போயிடவே கூடாது. நல்லா வந்து அந்த மாவு வந்து வேகணும். அப்போ தான் நமக்கு அந்த புட்டிங் வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும், இல்லாட்டி மாவாக இருக்கும். ஸோ நல்லா வேக விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குறுக்கி எடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து அது கட்டி ஆயிடுச்சு. இது வந்து லைட்டாக ஆறும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஓரளவுக்கு கட்டியாகி கிடச்சிரும். நல்லா வந்து குறுக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த புட்டிங் செட் பண்ணுறதுக்காக நான் 2 கப்பு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நம்ம வீட்டில் சாதாரணமாக டம்ளர் இருக்கும் இல்லையா, கரெக்டான ஷேப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். இல்லைன்னா சின்ன மூடி மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, குட்டியாக இருக்கிற பாத்திரம், அந்த மாதிரி கூட எடுத்து நீங்கள் இந்த புட்டிங் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சூட்டோட புட்டிங்கை வந்து இதில் ஊற்றி கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எதில் ஊற்றுறீங்களோ அந்த பவுல் இல்லை அந்த கிளாஸ் வந்து கண்டிப்பாக நல்லா பட்டர் இல்லை கீ இல்லை எண்ணெயால் கூட நீங்கள் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துருங்க. இல்லாட்டி நம்ம புட்டிங் வந்து செட் ஆகி வெளியில் வரவே வராது, ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ நல்லாவே வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த மோல்டை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதை வந்து நல்லா நம்ம ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து, அதாவது இது நல்லா சூடாறின அப்புறமா தான் நம்ம இதை தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் இது ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் இது வந்து செட் ஆகணும். இப்போ இதை நம்ம ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு 1/4 கப் அளவு இது இருக்குல்ல நெடக்கடலை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஃப்ரை பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரோஸ்ட் பண்ண நிலக்கடலையே வாங்கினாலும் சரி, ரோஸ்ட் பண்ணிட்டு அதோட மேல் தோலெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி. இப்போது நம்ம புட்டிங் வந்து 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து வெளியில் எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்மளோட மோல்டு வச்சுட்டு லைட்டாக அது வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது. இதை வந்து அப்படியே நம்ம கவுத்தி மெதுவாக வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எடுங்க, ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம புட்டிங்க, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக வெளியில் வந்து எடுங்க. லைட்டாக வந்து அந்த சைடில் வந்து கத்தி லைட்டாக விட்டு நம்ம வந்து இதை செப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கமுத்திட்டு லைட்டாக தட்டலாம். பாருங்கள், ஈஸியாக வந்து வெளியில் வந்துருச்சு. கரெக்டாக செட் ஆகிருந்துச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக வந்து புட்டிங் ரெடியாகி வந்துடும். ஸோ இப்போ நம்ம புட்டிங்கை வந்து சைட்ஸ்லலாம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற நடக்கடலை இருக்குது இல்லையா, அதில் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த புட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு டேஸ்ட்டு. அதுவும் அந்த நிலக்கடலையோட அந்த புட்டிங் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற 2 பீசஸும் நான் வந்து ரோல் பண்ணி எடுத்துட போகிறேன். நல்லா வந்து இந்த நிலக்கடலை வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அந்த நிலக்கடலையோட நம்ம அந்த புட்டிங் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. பாருங்கள், இப்போ 2 நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக நான் கொஞ்சமாக டார்க் சாக்லேட் என்கிட்ட இருந்துச்சு, அதை வந்து லைட்டாக மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். மேலே வந்து லைட்டாக டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் டைரி மில்க் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாக்லேட் வாங்கி அதை மெல்ட் பண்ணி கூட இந்த மாதிரி மேலே வந்து இது பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம புட்டிங் பார்க்குறதுக்கு. அப்படியே வந்து நம்ம கடையிலேருந்து ஒரு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த சாக்லேட் இது வந்து நம்ம போடுறோம். பாருங்கள், 2லேயும் வந்து நான் மெல்ட் பண்ண சாக்லேட் வந்து அழகாக வந்து போட்டு விட்டுறேன். இந்த மாதிரி போட்டு மேலே கரெக்டாக ஈவனாக வந்து இது பண்ணி விட்ருங்க.
இப்போ நம்ம சாக்லேட் போட்டாச்சு. நடுவில் லைட்டாக வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து நான் வச்சு விட்றேன். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நிலக்கடலை எடுத்துருந்தோம் இல்லையா, அதே அந்த க்ரஷ் பண்ணி இருந்துச்சு இல்லையா, அதே வந்து மேலே லைட்டாக வந்து வச்சு விட்றலாம். அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து பார்க்குறக்கு அழகுக்காக மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இல்லாட்டி ஏதாவது ஒரு நட்ஸ் வச்சு விட்டால் கூட பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கும் அழகாக இருக்குது, அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து வீட்டில் கெஸ்ட்டு வராங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த புட்டிங் வந்து ரெடி பண்ணி வச்சு அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான புட்டிங். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு டைம் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுக்க மறக்காதீங்க. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Thank you.